இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வேலம்மாள் Engineering College, Computer Science Engineering. Admissions open for 2026. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனைமங்கல செப்பல்களை பற்றியோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச கூட யார் இருக்காங்க அப்படின்னா, பேராசிரியர் ராமச்சந்திரன் தான் இருக்காரு. அவங்க தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நெதர்லாண்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோழ காலத்து ஆனைமங்கல செப்பல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு சார். இதுக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த சோழர் காலத்து செப்பேடுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த செப்பேடு வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு வரலாற்று பதிவு. இப்போ எப்படி நம்ம சமீபத்தில் கீழடி நாகரிகத்தை நோண்டி அதனுடைய வயதெல்லாம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 3350 வருஷம்னு நமக்கு வந்துருச்சு. ரொம்ப முன்னோடியான காலம் அது. அதனால் இன்னும் வரலும் ஏறின வரலாறுலாம் நம்ம மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு கீழடி நாகரிகம் கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் இப்போ நேற்று வந்த காப்பர் பிளேட் வந்து நீங்கள் இன்றைக்கி இப்போ எல்லாம் மக்கள் பார்வைக்கு வரும் பொழுது தமிழ் தொன்மையும் பண்பாடும் வரலாறும் என்ன பெரிய சமாச்சாரம் அப்படிங்கிற அற்புதமான ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ மத்திய அரசு வாங்கிட்டு வந்து அது இப்போ லெய்டன் யூனிவர்சிட்டியில் இருந்து தான் வாங்குகிறோம். லெய்டன் யூனிவர்சிட்டினா நெதர்லாண்டில் வந்து அம்ஸ்டர்டாம் பக்கத்தில் மேற்கே இருக்குது. அந்த லெய்டன் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு 1862 தான் அந்த பிளேட்டை அவங்க கைப்பற்றுறாங்க. 1860 இந்த வருஷத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ 1800 வருஷத்தில் வந்து அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஹென்ரிக் ஹாமேக்கர்னு இருக்கார். ப்ரொஃபஸர் ஹென்ரிக் ஹாமேக்கருங்கிற ஒரு அந்த லெய்டன் பல்கலைக்கழகத்தில் ஆசியா பண்பாட்டு கழக துறையினுடைய தலைவர். அந்த பேராசிரியர் தான் எப்படியோ முட்டி மோதி வந்து இந்த காப்பர் பிளேட்டை கைப்பற்றிருக்கார். இந்த காப்பர் பிளேட் எங்கேருந்து போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1712 வந்து ஃபாதர் கேம்பர்னு இருந்திருக்கார். ஃபாதர் கேம்பர்னு அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அவர் இந்தோனேசியா, இன்றைக்குள்ள இந்தோனேசியாங்கிறோம்ல, இன்றைக்கி நம்ம அந்த காலத்தில் வந்து கடாரம் ஜாவா சுமத்ரா தீவுகள்னு சொல்கிறது. கடாரம்னா மலேசியா, கடார எல்லைக்கு உட்பட்ட அந்த தீவுகளுக்கெல்லாம் பேர் கடார தீவுகள் அந்த காலத்தில். அதில் 13 நாடுகளாக இருந்ததாக வந்து நம்ம செப்பேடுகள் சொல்லுது. அங்கே கிழக்க வியாபாரம் போனாங்க இல்லைங்களா, ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், இந்த 3 பேர் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் அவங்க வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான கப்பலில் விட்டு வணிகம் பண்ணியிருக்கான். இந்த 3 மன்னர்களும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவன் பிள்ளை குலோத்துங்க சோழன். இந்த 3 காலம்தான் அவங்களுக்கு சோழர் காலத்தில் வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் இந்த செப்பேடுகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்னைக்குள்ள மலாய்ங்கிற ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யன்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து சூடாமணி வர்மன் ஒரு மன்னன் ஆண்டிருக்கான். இந்த வர்மன் கேட்டிங்கன்னா கலிங்கத்திலேருந்து தான் போயிருக்கணும். அந்த வரலாறு ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பன்னாட்டு கலப்பு ஆய்வை நம்ம யாரும் எடுத்துக்கல இன்னும். வர்மன்கிற முடிகிறது எல்லாமே அனந்தவர்மன் சோழ கங்கை கொண்டான் அப்படிங்கிறது தான் பூரி ஜெகநாதர் கோயிலை கட்டுறான். அவன் வந்து ஒரு சோழ மன்னன். அந்த அரசி வந்து நேரடியாக ராஜேந்திர சோழனுடைய பேத்தி நேராக போகிறான். ஆக பூரி ஜெகநாதர் கோயில் கட்டின காலத்திலிருந்தே உங்களுக்கு அது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், அந்த காலகட்டங்களில் கலிங்கம் நமக்கு சாளுக்கியம் நம்ம பொண்ணு கொடுத்துட்டோம். ராஜராஜ சோழனுடைய பொண்ணை குந்தவையை கொடுத்துட்டோம். அதனால் சாளுக்கியம், கலிங்கம், இந்த தென்னாட்டு பேரரசுல எல்லாம் வந்து ஒரே குடையில் வருது. அதை தான் அந்த செப்பேட்டினுடைய முகப்பில் கொடுத்துருப்பார், முத்திரையில் கொடுத்துருப்பார் மன்னர் ராஜேந்திர சோழனுடைய முத்திரையில் வந்து மீன் சின்னம், வில் சின்னம், அதற்கெல்லாம் மேல் புலி சின்னம், அதுக்கு சேர்ந்து ஒரு குடை, அதான் அந்த சின்னத்தினுடைய உள்ளது. ஆக நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சீல் போட்டு தான் அவர் கொடுக்குறாரு. அப்படின்னா மும்முடி சோழன் பேர். 3 முடிகளையும் ஒரே சோழன் முடிகொண்டு அல்லது ஆட்சி கொண்டு ஆளக்கூடிய காலம்தான் அந்த ராஜேந்திர சோழனுடைய காலம். இந்த ராஜேந்திர சோழன் காலத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா ஆதித்த கரிகாலன் இருந்து, பராந்தக சோழன் இருந்து எல்லாருமே இந்த 850க்கு பிற்பாடு எல்லாம் ஆட்சி செய்கிறாங்க. திருப்பி சோழர்கள், முற்கால சோழர்களுக்கு பிற்பாடு ஒரு 400-500 வருஷம் யாரும் இல்லை. அந்த சோழ வம்சம் எங்கெங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் கலிங்கத்தில் இருந்திருக்கு. கலிங்கத்தில் இருந்துட்டு தான் ஒரு வர்மன்கிற முடிகிற மன்னர்கள் பேரெல்லாம் வந்து சோழ சுவடு தான், சோழர்களுடைய சுவடு. அது எப்படி போனாலும் என்னங்க எந்த வரலாற்று பதிவும் இல்லை. அங்கே சூடாமணி வர்மன் ஒரு மன்னன் ஆள்றான்.
கெடாங்கிற இடத்துல, கெடான்னா இன்றைக்கி வந்து கெடாங்கிறது மலேசியாவில் இருக்குது. அங்கே விஜய சாம்ராஜ்யம், விஜய டைனாஸ்டியுடைய தலைநகரம். அங்கே வந்து ஆளும் பொழுது சூடாமணிவர்மன் வந்து அந்த காலத்தில் இருந்த பல்லவர மன்னர்களோட மாமல்லபுரத்தில் தான் பெரிய ட்ரேட் வச்சுருக்கான். மாமல்லபுரம் பெரிய உங்களுக்கு போர்ட் அந்த காலத்தில். இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த குன்றின் உச்சியில் வந்து லைட் ஹவுஸ் இருக்கும். ஆதி காலத்திலேயே முதலில் கப்பலுக்கு வழிகாட்டி கப்பல் தளங்கள்லாம் கொண்டு வந்த துறைமுகம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது மாமல்லபுரம். அதனால தான் சமீப காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைனா பிரைம் மினிஸ்டர் வந்து மாமல்லபுரத்தை வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டார். அவங்களுடைய செப்பேடுகள் மற்ற ஏடுகள் எல்லாம் மாமல்லபுரத்தை பற்றி பெருசாக பேசுது. சைனாவில் உள்ள மொழிகளில், சீன மொழிகளில் மாமல்லபுரம் தான் பெருசாக பேசப்படுது. அது சோழ நாடு. அது வந்து கோரமாண்டல் ஆங்கிலேயர்கள் மாற்றிட்டான். சோழ நாடுன்னு மொழியில் கோரமாண்டல்னு சொல்லிட்டாங்க. இன்னை ஊரில் அது கோரமாண்டல் கோஸ்ட்னு சொல்லிடுறாங்க ஆங்கிலத்தில். ஆக இந்த இடத்துல வந்து அந்த சூடாமணிவர்மன் அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறான், அப்போ இருந்த பல்லவ ராஜா நரசிம்மவர்மனை வந்து கூப்பிட்றான். இவன் பேர் பாருங்க நரசிம்மவர்மன். ராஜா நரசிம்மவர்மன்கிட்ட கேட்டு, ஐயா எனக்கு புத்த விகாரம் கட்டணும், புத்த விகாரம் நான் கட்டணும், இந்த இடத்துல நாகப்பட்டினம் பகுதியில் எனக்கு புத்த விகாரம் கொடுங்க அப்படின்னு அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மாமல்லபுரம், நாகப்பட்டினம்னு இதெல்லாம் துறைமுகங்கள். கிழக்கு கடற்கரையில் பெரிய துறைமுகம். அன்றைக்கி சென்னைப்பட்டினம் இல்லை. 1640 தான் சென்னைப்பட்டினம்னு உண்டாச்சு. பிரான்சிஸ் டேங்கிற வெள்ளைக்காரனால தான் இந்த நகரமே உண்டாச்சு. அவர் தான் ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டுறாரு 1640. பின்னால் தான் சென்னைப்பட்டினம்னு வருது. அதுக்கு முன்னாடி சென்னைப்பட்டினம் ஒரு சின்ன குப்பம், மீனவர் குப்பம், பெரிய பீச், அவ்வளோதான் இங்கே இருந்து அழகு. இங்கே சென்னையில் ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஒரு பெரிய கூவ நதிக்கரை, அது பெரிய தீவாக இருக்குது. யாரும் கண்டுக்கல. அது ஆங்கிலேயர்கள் வந்து கடல் வாணிபத்துக்கு சத்தம் இல்லாமல் கப்பல் உள்ளே நுழையிறதுக்கு அருமையான இடம்னு பிரான்சிஸ் டே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவரையிலும் வந்து நமக்கு வந்து மாமல்லபுரமும் நாகப்பட்டினமும் தான். ஆக இந்த நரசிம்மவர்மன் காலத்தில் தான் பல்லவர் காலத்தில் அதுக்கு கிட்டத்தட்ட 650 700 ஆண்டு அந்த காலகட்டங்களில் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னால் 650 to 700 காலகட்டத்தில் சூடாமணிவர்மன் வந்து இந்த நரசிம்மவர்மன்ட்ட, ராஜா நரசிம்மன்ட்ட கொடுங்க, எங்களுக்கு வந்து புத்த விகாரம் ஒன்று கட்டணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அங்கேருந்து வந்து தான் அந்த விஜயதுங்கன்கிற மன்னன் கேட்குறான். அது ராஜா சூடாமணிவர்மன் வந்து கேட்குறான். ஆனால் அவன் காலத்தில் அதை கட்ட முடியல. அவன் காலமும் பல்லவ ராஜ்யமும் போயிடுது. அது பேச்சுவார்த்தையிலே இருந்திருக்க வழியே வாணிபங்களில் போகும்போது உங்களுக்கு நல்ல வாணிபம். ஆதியில் இருந்த பௌத்தம் விரட்டப்படுது. இதில் என்ன உள் வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, பௌத்தம் விரட்டப்படுது. இங்கேருந்து பௌத்தம் விரட்டப்பட்டு சோழ நாடுகளில் வந்து சைவம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. சைவம் பெருக வந்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர்கள் காலத்தில், அப்புறம் ஆதித்த கரிகாலன் சோழன், பராந்தகன் காலத்திலலாம் எல்லா இடத்துலையும் கோயிலை கட்டி தள்ளிட்டாங்க. தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை காவிரி பாய்ச்சும் இடத்துல அன்னைக்கு உறையூர் தான் தலைநகரம். சிறிது காலம் உறையூர் இருந்திருக்கு, சிறிது காலம் வந்து கும்பகோணம் இருந்திருக்கு, சிறிது காலம் திருவாரூர் இருந்திருக்கு, சிறிது காலம் தஞ்சை இருந்திருக்கு. அப்படின்னால ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வந்துருச்சு. ஆக பார்த்தீங்கன்னா 4-5 தலைநகரங்களை மாறி தான் சோழர் காலத்தில் கட்டியிருக்காங்க. இதில் வந்து இந்த நரசிம்மவர்மன் கொடுத்த அந்த ஒரு உத்தரவு வந்து நிறைவேறாமையே கிடந்து போயிடுது. பின்னாளில் வந்து 980 1010 கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னால் இந்த ஆண்டுகளில் ராஜராஜ சோழன் ஆளும் பொழுது திருப்பி வந்து அந்த புத்த விகாரம் கட்டணுங்கிற எண்ணத்தை சொல்கிறாங்க. பௌத்தம் எங்களுக்கு அழிய விட்டாங்க, சைவம் வந்துருச்சு, சைவத்தால் நாங்கள் இன்றைக்கி கெட்டு குட்டிசாவிட்டு கிடக்கிறோம். அந்த நாங்கள் பழைய காலத்தில் இருந்த ஏதோ வரலாற்று இது இருக்குது, மறைவு இருக்குது, அது நம்ம எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு மன்னன் ராஜராஜ சோழன் வந்து ஆனமங்கலத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, 100 வேலி நிலம் ஆனமங்கலத்தில் உங்களுக்கு. 100 வேலின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலிங்கிறது 5.6 ஏக்கர். அப்படின்னா பாருங்கள், ஒரு 500 ஏக்கர் இருக்குது. ஒரு 500 ஏக்கருக்குள்ள நிலத்தை வந்து ஆனமங்கலத்தில் கொடுக்குறாரு. அது நிறைய பேர் ஆனைமங்கலம்னா யானை அளந்து கொடுத்த இடம் அப்படின்லாம் சொல்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்க. ஆனைமங்கலம்னா மன்னனுக்கு உண்டான ஆணைப்படைகள் எல்லாம் தயார் பண்ணி அங்கங்கே வைப்பாங்க. ஒவ்வொரு ஊரை தான் யானையை வச்சுருக்கு. எல்லா ஊர்லேயும் யானையை வச்சுருக்க முடியாது. அரசனுடைய அரண்மனையிலே 1000 யானையும் வச்சுருக்க முடியாது. வெவ்வேறு ஜமீன்கள்கிட்ட யானையை வச்சுருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு மங்கலம்னா பிராமணர்களுக்கு கொடுத்த ஊர்னு அர்த்தம். எந்தெந்த ஊர் மங்கலம்னு முடியுதோ அவர்களுக்கெல்லாம் மன்னர்கள் வந்து தானம் பண்ண ஊருக்கு தான் மங்கலம்னு பேர். நீங்கள் எந்த ஊரில் தமிழ்நாட்டில் எங்கே மங்கலம்னு இருந்தாலும் அது வந்து அந்தணர்களுக்கு தானம் கொடுத்த இடம். அந்த இடம் தானம் கொடுத்த இடம். அது ஆனைமங்கலங்கிறது அங்கே ஆணை வச்சுருந்துருக்காங்க.
அந்த பிராமண ஜமீன்கள் அந்த காலத்தில் பிராமணர்கள் பெரிய ஜமீன். அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த பிள்ளைகள்னு பிள்ளை இன்னும் உள்ள ஒரு ஜாதிகள், இந்த 2 ஜாதிகளுக்கு தான் தஞ்சாவூர் மாவட்டம் இருந்தது. மீதியெல்லாம் அடிமை வேலை தான். மன்னர்களோடு அவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் ஜமீன், அவங்கள்ட்ட தான் யானையெல்லாம் வச்சு வளர்க்க முடியும். அப்படி இருந்த ஒரு யானையெல்லாம் வந்த மங்கலம் தான் வந்து ஆனமங்கலம் இருக்குது. ஆனமங்கலத்துக்கு நீங்கள் 100 ஏக்கர் அவங்க கேட்டப்போ அந்த இடத்துல கொடுக்குறாரு மன்னர் செலக்ட் பண்ணி. ஆனமங்கலத்துக்கு அப்போ எழுதி கொடுத்தவன் ராஜராஜ சோழன் காலத்தில் அது ஓகேன்னு சொல்லி விகாரம் கட்டிட்டாங்க. விகாரம் கட்டி முடித்தாலும் வந்து எழுத்துப்பூர்வமாக இல்லை, அதுக்கு நம்ம எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ராஜராஜ காலம் முடிஞ்சிருது. ராஜேந்திர சோழன் காலம் வருது. ராஜேந்திர சோழன் காலம் மாமன்னன் அவன் வந்து அவங்க ஸ்ரீ விஜய நாட்டையும் பிடிக்கிறான். அந்த ஸ்ரீ விஜய நாட்டையும் பிடிக்கும் பொழுது அந்த விஜயதுங்கன் அப்படிங்கிற வந்து ஸ்ரீ விஜயதுங்கன்கிற அந்த மன்னன் தான் வந்து அவங்க அப்பா சூடாமணி வர்மனுடைய ஞாபகத்தில் இந்த இடத்துல விகாரம் கட்டிக்கிறோம், நாங்கள் முன்னாடியே பேச்சுவார்த்தை 300 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கோம், தயவு பண்ணி எங்களுக்கு கொடுங்க. 680 பேச்சுவார்த்தை நடந்து ஒத்துக்கொள்ளப்பட்டு 1070-80களில் தானே ராஜராஜ சோழன்ட்ட வருது. 1070 சோழன்ட்ட வந்தோன்னா ராஜசோழன் மெகனானிமஸாக ஐயோ சைவ நெறி ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டோம், அவருக்கு மண்ணல் குத்துச்சா என்னன்னு தெரியாது. இப்போ பௌத்தம் துரத்தடித்தப்பட்ட காலம் அது. ஃபுல்லாக தமிழகம் எங்கும் பௌத்தம் இருந்த காலம் அது. இங்கேருந்து கலிங்கம் வரையிலும் அந்த பௌத்தம் வந்து விரட்டி எடுக்கப்படுது. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, பௌத்தமும் நல்லா இருக்கணும், இதுக்கு இடையில் வந்து வைணமும் உள்ளே வந்துருச்சு. ராஜராஜ சோழன் குளத்திலே வைணமும் உள்ளே வந்துருச்சு. வைணமும் வந்துருச்சு, சைவம் வந்துருச்சு. ஒரிஜினலாக இருந்த பௌத்தம் சைன மதம் காணாத போச்சு, ஜெயின்ஸும் காணாத போகிறாங்க. அப்போ அவர்களுக்கும் கொடுக்கணும்னா அங்கே வந்து அவங்க ஜெயினுக்கும் கோயில் கட்டுறதுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. சமய நல்லிணக்கம் புத்த விகார் கொடுக்குறதுக்கு ஆனமங்கலத்தில் கொடுக்குறாங்க. ஆனமங்கலத்தில் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, அந்த ராஜேந்திர சோழன் வந்து இது இப்படியே எழுத்துப்பூர்வமாக நல்லா இருக்காது அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க, செம்பு பட்டயம், செப்பேடுங்கிறோம்ல, செம்பு பட்டயம், செப்பேடுனா சும்மா தகுடு மாதிரி இருக்கும், இது பட்டயம் ஸ்ட்ராங், நல்ல இரும்பு, நல்லா மொத்தமாக தகுடு மாதிரி இருக்கும், நல்ல ஸ்ட்ராங் தகுடு, நல்ல என்ன காப்பர் தகுடு இதில் வந்து தாமிர தகுடில் அருமையாக எழுதி அதை துளை போட்டு அதெல்லாம் வந்து ஒரு வளையத்தில் மாட்டி, ஒரு வெங்கல வளையத்தில் மாற்றி தன்னுடைய ராஜசிம்மத்தை வைக்க, ராஜா இலச்சினைன்னு பேர், இலச்சினை அல்லது சின்னம், சின்னத்தை பொறிக்கிறாரு. சின்னத்தை பொறிக்கும் போது அவர் இந்த சோழர்கள் காலத்து புலிக்கொடிக்கு உள்ள சின்னத்தை மட்டும் காமிக்கல, அதில் மீன் வில்லு எல்லாம் புலி 3 ஒன்றா சேர்ந்து அவருக்கு கீழே குடையாக இருக்கிற மாதிரி குடை போட்டு அந்த சின்னத்தை பொறிச்சு தான் இந்த காப்பர் பிளேட்டில் கொடுக்குறாரு. காப்பர் பிளேட்டை கொடுக்கும்போது 21 காப்பர் பிளேட்டை வரலாறில் எழுதுறாரு. வரலாறில் எழுதுனதில் 16 தமிழில், ஆரியவர்களுக்கு பிற்பாடு ஆரியர்கள் சமஸ்கிருதத்துலையும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் சமஸ்கிருதத்துக்கும் அது கொடுக்குறாங்க. சமஸ்கிருதத்துலேயும் கொடுத்து ஒரு 5 பிளேட் சமஸ்கிருதத்தில், ஒரு 16 பிளேட் வந்து தமிழ்லையும் கொடுத்து, தமிழ் அந்த மாதிரி அற்புதமான தமிழுங்க, அது இனிமேல் தான் கண்டு மிரளுவாங்க இந்தியர்களுக்கு, இப்போ தானே பார்வைக்கு வரும். அதனால் வந்து நம்மளுடைய அற்புதங்கள் அதில் தெரியும். இந்த காப்பில் 21 காப்பில் பிளேட் போட்டு பௌத்த மதத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இது இங்கேருந்து கெட்டா போயிடுச்சு, அதான் ஸ்ரீ விஜயநகருக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்க தானே அக்ரிமெண்ட் கேட்குறாங்க. சார் சோழ மன்னன் எழுதி யார் கொடுப்பாங்க, கேட்டவர்களுக்கு தானே கொடுப்பாரு. ராஜேந்திர சோழன் அதை கொடுத்துட்டார். அந்த இடத்துல ஆய்வு கேப் இருக்குது. கடாரம் போயிடுச்சு, அது கடாரம் போயிடுச்சு. கடாரத்துக்கு போய் சைனா நம்ம அந்த காலத்தில் சைனான்னு எழுதிட்டாங்க. ஏன்னா சைனாவுக்கும் கடாருக்கும் அந்த காலத்தில் வித்தியாசம் இல்லை. சீனாவில் ஒட்டினாவில் தான் அந்த கடாரம் இருந்தது. சீன வியாபாரிகள் தான் வந்து கடாரத்தில் தங்கி கடாரத்துலேருந்து இங்கே வந்து மாமல்லபுரத்துக்கோ நாகப்பட்டினத்துக்கோ வருவாங்க. அப்படி வருகிற காலத்தில் கப்பல் வந்து கடாரம் போயிட்டு அங்கேருந்து தான் வரும். ஆக ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்துக்கு போய் அந்த மன்னர்கிட்ட வரும்பொழுது அந்த காப்பர் பிளேட் அந்த ஸ்ரீ விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு போயிடுது. அவங்களுக்கு காப்பர் உங்களுக்கு எழுதி கொடுத்தது வாக்குமூலம் போகணும்ல, இந்த வாக்குமூலம் போயிடுச்சு சார். இந்த இடத்துல ஆய்வு இல்லை. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அந்த காப்பர் பிளேட் யாரும் கைப்பற்றிட்டு போகலை. கைப்பற்றிட்டு போகவே இல்லை, யாருமே கைத்தப்படல. 1712 ஆண்டு ஃபாதர் கேம்பர்னு இன்னைக்கு இந்தோனேசியா ஜகார்ட்டா இருக்குது. ஜகார்ட்டாவுக்கு அந்த காலத்தில் பட்டாவியான்னு பேர். பட்டாவியாவில் இருந்து வந்து ஃபாதர் வந்து அதை கைப்பற்றிருக்காரு. ஏன்னா அந்த நாட்டுக்கு போயிடுச்சுல காப்பர் பிளேட்டு, அங்கேருந்து தான் அந்த காப்பர் பிளேட்டை கைப்பற்றிருக்காங்க. இங்கே வந்து அப்படி இல்லைனாலும் அந்த பட்டாவியா மத குருமார்கள் தரங்கம்பாடியோடு நெருக்கமாக இருந்தாங்க. தரங்கம்பாடி எல்லாம் அந்த ப்ராட்டஸ்டன்ட்னு பேருங்க, கிறிஸ்தவ மதத்தில் ப்ராட்டஸ்டன்ட் பாதிரிமார்கள் இவங்களாம். ப்ராட்டஸ்டன்ட்டுங்கிறது வந்து சிலை வழிபாடு இருக்காது, ஒரு சிலுவை மட்டும்தான் இருக்கும்.
அது வந்து மார்ட்டின் லூத்தரனுடைய ஒரு மத கோட்பாடு ப்ராட்டஸ்டன்ட்ங்கிறது. அது யூரோப் ஃபுல்லாக பரவுது. அதில் குருமார்கள் அதிகமாக வந்து மதத்தை பரப்பணுங்கிறதுக்கு தான் இங்கே வர்றாங்க. மதத்தை பரப்பணும்னா உள்ளூர் மொழிகளை கற்றுக்க வேண்டும். அப்படி மொழிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அருமையான ஜீகன் பால் வந்து தமிழை அழகாக தமிழுக்கு எல்லா இலக்கணம் பைபிள்லாம் மாற்ற ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. பழைய ஓல்டு பைபிள்லாம் அவர் தமிழில் கொண்டு வந்து அச்சிடுறாரு தரங்கம்பாடியில் ஜீகன் பால். அதனால் இந்த மத குருமார்கள் காலத்தில் வந்து இந்த ஃபாதர் கேம்பர் வந்து ஜகார்ட்டாவில் இருந்தாருங்களா, பட்டாவியான்னு சொன்னேன்ல, அங்கேருந்து இங்கே வந்து இந்த காப்பர் பிளேட்டை கைப்பற்றிருக்கணும். இல்லைனா அவருக்கு அங்கேயே கெடாவிலேயே வந்து அங்கே ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துலேயும் அங்கேயே கிடச்சிருக்கணும். எப்படியும் இந்த ஃபாதர் அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, 1712 கொண்டுக்கிட்டு போய் நெதர்லாந்து போயிட்டார். நெதர்லாந்து போய் அவர் பத்திரமா, பொதுவாக அந்த ப்ரொட்டஸ்டன்ட் ஃபாதர்களுக்கு வந்து சர்ச்சு உரிமை உண்டு. அதனால் சர்ச்சிலேயே வச்சுருக்கலாம். சர்ச்சிலேயே ஒரு வேளை அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்துருக்கலாம். பின்னாளில் 1862 ஹேமேக்கருங்கிற ப்ரொஃபஸர் தான் வந்து தேடி பிடிச்சி அந்த காப்பர் பிளேட்டை வந்து லெய்டன் யூனிவர்சிட்டி கொண்டு போகிறார். லெய்டன் யூனிவர்சிட்டி கொண்டு போய் 1862 இன்னைய வரணும் லெய்டன் யூனிவர்சிட்டிக்கு முகப்பு வரியே இந்த காப்பர் பிளேட்டு தான் வச்சுருக்காங்க. நம்மளுடைய தமிழ் காப்பர் பிளேட்டு தான் அவங்க முகப்புலேயே படம் போட்டு. இப்போ நீங்கள் அந்த 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 யூனிவர்சிட்டியில் சேர்றோன்னு வர்றீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு ப்ரோச்சர் இல்லை அந்த அட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய தெளிவான அட்டையை கொடுக்கும்போது முகப்பே இந்த காப்பர் பிளேட்டு தான். அதனால் 1800 கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகளாக வந்து இந்த காப்பர் பிளேட்டு தான் அந்த யூனிவர்சிட்டிக்கு முதல் எம்ப்ளம். அதனால் வந்து அதனால தான் லைடன் காப்பர் மாற்றிட்டாங்க. இது ஆனமங்கலம் காப்பர் பிளேட். ஆனமங்கலம் காப்பர்மெண்ட் வந்து கெட்டா போயிடுச்சு. கெட்டானா அவங்களுக்கு கடாரம் போயிடுச்சு. இன்றைக்கி மலேசியா. கடாரத்திலேருந்து ஜகார்ட்டா போயிருக்குது, பட்டாவியாங்கிற இடத்துக்கு. பட்டாவியாங்கிறது இன்றைக்கி ஜகார்ட்டா. ஆக நீங்கள் கிழக்கு கடற்கரையில் இந்த காப்பர் பிளேட் ஊறிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கு. கடைசியாக ஃபாதர் மேலமாக போய் அது வந்து உங்களுக்கு 1862 உள்ளே வந்துட்டாங்க. 1862 இன்னைய வரலும் வந்து அவர்கள் எல்லாருக்கும் ஆராய்ச்சியாளர்களும் கொடுத்தாங்க. ஆராய்ச்சியாளர்களுக்கோ மற்றவங்களுக்கோ வந்து மைக்ரோஃபில்ம் எடுத்து அதை நேரடியாக அவங்க தொட விடுறதில்ல, அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஏன்னா மொத்தம் 30 கிலோ உள்ளது. சரி, இப்போ அந்த 21 பிளேட் இல்லாமல் பின்னால் குலோத்துங்க சோழன் வர என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜேந்திர சோழன் கொடுத்த பட்டயம், அந்த 21 பட்டயத்துக்கும் பின்னால் வந்தவர்கள்லாம் காணிக்காரெலாம் வந்து வம்பிழுத்து ஜமீன் வம்பிழுத்து புத்தம் அழிஞ்சிருச்சு இல்லையா, புத்தம் வந்துருச்சு. சைனம் அந்த சைவ நெறி வந்து ஃபர்தராக அவங்கள துரத்துது, அவங்கள வாழ விடாமல். அப்போ குலோத்துங்க சோழன் காலத்தில் இதை அவங்களுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னா குலோத்துங்க சோழன் வந்து இனிமேல் அவர்களுக்கு எந்த விதம் இல்லை, அரசும் உதவியும் செய்யும் அந்த கோயில்களுக்கு. அந்த பௌத்த விகாருக்கு வந்து சூடாமணி விகார்னு பேர். அந்த சூடாமணி வர்மனுடைய பேரில் தான் அந்த விகார் இருக்குது. இந்த சூடாமணி விகாருக்கு வந்து குலோத்துங்கன் சோழர் காலத்தில் என் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. நிலங்களும் அதனுடைய இது, அதில் எந்த வித வரி வசூல் எதுவும் கிடையாதுன்னாங்க. அதை தாண்டி என் காலத்தில் நான் இன்னும் பொருள் உதவி செய்கிறேன், பௌத்த விகாருக்கு நான் உதவி செய்கிறேன்னு ரொம்ப அதனால தான் குலோத்துங்கன்னு பேர். குலத்துங்கன்னா குலம் அப்படின்னா அவங்களுடைய வாரிசு, இப்போ பரம்பரை. அந்த பரம்பரையிலேயே துங்கன்னா உச்சிக்கு சென்றவன் அர்த்தம். நம்ம தமிழ் மொழியிலேயே உங்கள் தமிழில் உள்ள அருமையான வேலை, குலோத்துங்கன்னா குலத்தினுடைய துங்கன்னா உச்சிக்கு உயரே உள்ளவன், பெருந்தன்மையானவன் குலோத்துங்க சோழன். ராஜேந்திர சோழன் வந்து பெரிய போராளி, எல்லா கீழே நாடுகளும் தன்னுடைய வலையில் கொண்டு வரணும்னு கீழே நாடுலாம் அடித்து நொறுக்கிட்டார். இங்கே கலிங்க வரலும் போயிட்டார். கங்கை கொண்டான்னு அவருக்கு பேர். கங்கையும் அடிச்சிட்டாரு. கங்கையும் இன்றைக்கி உள்ள கங்கையும் வந்து ராஜேந்திர சோழன் அடித்து நொறுக்கிட்டார். அப்புறம் அங்கே உள்ள மன்னர்கள்லாம் காலில் விழுந்தவொன்னே இன்றைக்கி வடநாடுகாரெலாம் பேசுவான். வடநாடுகாரெலாம் காலில் விழுந்தவொன்னே சரி போயிட்டு போங்கடான்னு வந்துட்டார். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கலிங்கத்தோடு தன்னை நிறுத்திக்கிட்டார். அதுக்குள்ளே மகதம், குர்ஜரம், மங்கம் எல்லா இடத்துலையும் அடித்து கொண்டுட்டார் ராஜேந்திர சோழன். பெரிய மாமன்னன் ராஜேந்திர சோழன். அவன் காலத்தில் தான் அந்த பட்டயம் கொடுக்குறான். அவன் குலோத்துங்கன் காலத்தில் அது ஃப்ரீ மட்டும் இல்லைடா, நாங்கள் பொருளுதவியும் செய்கிறோன்னு கொடுத்துட்டான். இதுதான் இந்த பிளேட்டனுடைய வரலாறு. அந்த வரலாறுகளை வந்துங்க பொதுவாக தெரியாமல் போச்சு நமக்கு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், அந்த 21 சிப்பர்கள் இருக்குல்ல சார், அந்த 21 வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து தமிழில் இருக்குது, 5 சான்ஸ்கிரிட் இருக்குல்ல சார்? இல்லைங்க, அந்த 14 சான்ஸ்கிரிட்டில் 16 இருக்கிறதுல சாராம்சம் தான் அந்த 4லையும் சாம்ஸ்கிருதம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு என்னென்னா ஆரியர்களுக்கும் ஒரு சமஸ்கிருதம் இருக்கணுங்கிற ஒரு ஆத்திரமாக இருக்கலாம். அதனால் தமிழில் உள்ள 16 எப்படி இருந்தாலும் அந்த 16 பிளேட்டில்
ஆனமங்கலம் இருந்து எந்த இதில் வருது, நான் எங்கேருந்து இங்கே சர்டிஃபிகேட் பண்ணுறேன். அவர் அரண்மனையும் அதில் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காரு. நான் வந்து இந்த இடத்தில் தஞ்சையில் உள்ள என்னுடைய இந்த அரண்மனையில் இந்த பகுதியில் உட்கார்ந்து இதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ப்ராமிசரி நோட் மாதிரி எழுதி கொடுக்கும்போது இந்த இடத்தில் வசிக்கிற நான், இந்த ராஜாவாக இருக்கிற நான் இந்த இடத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. சார் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 16 செப்பேடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட இதை சொல்கிறது வின்னிங், அதாவது விக்டரியை பற்றி சொல்கிற மாதிரியும், இன்னொரு 5 இருக்குல்ல சார் சான்ஸ்கிரிட்டில், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோழர்களோட வரலாறுகளை பற்றி சொல்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சார். எல்லாமே நான் இன்னாராகிய அப்படின்னு தான் எழுதி கொடுப்பாங்க. அப்போ செப்பேடில் வந்து நான் இன்னாராகிய ராஜராஜனுடைய பேரனுமான ராஜேந்திர சோழன் அப்படின்னு அவங்க மூதாதையர்லாம் சொல்லி தான் சார் அந்த காலத்தில் எழுதுவாங்க. அந்த காலத்தில் ஒரு பட்டயம் எழுதி கொடுக்குறதுனா நான் யாருங்கிறது முகப்பில் சொல்லிடுவாங்க. முகப்பு ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்து வரலாறு, நான் கொன்ற வெற்றி, இந்த வெற்றி கொண்ட கங்கை கொண்டான் கடாரம் என்றான்லாம் அது வருது. கங்கை கொண்டான்னா கங்கையும் ஆட்சிக்கு கொண்டு வந்தவன், கடாரம் என்றான்னா கிழக்கு நாடுகளையும் அடித்த கொண்டவன் அர்த்தம். அவனுக்கு பேரே ராஜேந்திரன் சோழனுக்கு கங்கை கொண்டான் கடாரம் என்றான்னு பேர். அதனால் உங்களுக்கு அந்த அத்தகைய நான் அப்படின்னு பெருமைப்படுத்தி தான் தன் பெருமையை படுத்தி அப்புறம் அந்த அரசனுடைய பெருமை, அந்த ஊரினுடைய பெருமை, அங்கே கொடுக்கக்கூடிய அதுக்கு உண்டான தானம், எவ்வளவு தானங்கள் நாங்கள் கொடுக்குறோம், எவ்வளவு நாங்கள் அந்த ஊருக்கு வந்து வரி வசூல் இல்லாமல் இந்த கோயில்களை கட்டி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெலாம் உங்களுக்கு அப்படியே நேரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையை மாதிரி எழுதி இந்த தனத்தை இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதற்கு வந்து அரசாங்கம் இன்றைக்கி நம்ம அரசு உத்தரவு போடுறோம்ல, அதே மாதிரி தான் அன்றைக்கி அரண்மனை உத்தரவு. அதைத்தான் போட்டு ராஜேந்திர சோழன் காலத்தில் கொடுத்துட்டாங்க. குலோத்துங்க சோழன் காலத்தில் அது வந்து இப்படி எங்கள் தாத்தா பாட்டன் கொடுத்த இந்த இடத்துல வந்து இனிமேல் வந்து யாரும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, இது முழுவதுமே பௌத்த விகாருக்கு சொந்தம், அதுக்கு அரசும் உதவி செய்யணும்னு கொடுக்குறாரு. அதான் அது செப்பரேட் வளையம், செப்பரேட் 3 தகடு, இது 21 தகடு ஒரு வளையம், எல்லாம் வந்து உங்களுக்கு வெங்கல வளையம் போட்டு அரசு சீல் போட்டு கொடுத்தது. இப்போ அது மாதிரி ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செப்பேடுகள்லாம் நம்ப முடியாது, ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள், அதாவது அரசர்கள்லாம் வந்து ஓலைச்சுவடிகளாகவும் கல்வெட்டுகளாகவும் தான் எழுதுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, காலத்தால் அழியக்கூடாதுங்கிற பொருள்களுக்கு வந்து செப்பேடுகளுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாம் லீஃப் அல்லது பண ஓலையில் தான் எழுதுவோம். அன்றைக்கி ஓலை எழுதுறது பண ஓலையில். பண ஓலை வந்து ஒரு 150 வருஷத்துக்கு தான் இருக்கும். 150 வருஷத்துக்கு மேலே அது கொஞ்சம் மக்கி போகலாம், சைட்லாம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும், அப்புறம் எழுத்து மறைஞ்சிரும். அதனால் வந்து ஒரு 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு உள்ளதுன்னா பண ஓலையில் எழுதி கொடுக்கலாம். இது காலத்தால் அழியாத வந்து ஒரு பொக்கிஷமாக வரலாற்று பதிவாக இருக்கணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன் நினச்சிருக்காரு, குலோத்துங்க சோழன் நினச்சிருக்காரு. அதனால தான் நீங்கள் வந்து செப்பு தகடு, அது ஒரு தகடு இவங்கள்ட்ட இருந்திருக்கும், ஒரு தகடு அங்கே போயிருக்கும். அப்போ 2 காப்பி இங்கே ஒரு காப்பி, கண்டிப்பாக ஒரு காப்பி இங்கே இருந்திருக்கும். அது யார் கைக்கு போச்சு என்னன்னு தமிழர் வரலாறுல இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, சைவ நெறி வந்தவொன்னா பௌத்தத்தை பற்றிய வரலாறுகள்லாம் மறைக்கணுங்கிற ஒரு புத்தி இருந்திருக்கு. ஓவரால் தரவுகளில் நீங்கள் கலிங்கத்திலேருந்து கன்னியாகுமரி வரணும் ஒரு தரவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பௌத்தத்தை எப்படியெல்லாம் மறைக்கணுமோ அதெல்லாம் மறைக்கணும்னு சைவ நெறி எந்திரிச்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த பட்டயத்தினுடைய ஒரு காப்பி வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஃபாதர் கேம்பர் வந்து ஜக்கார்த்தாவில் பட்டாவியாங்கிற ஜக்கார்த்தாவிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து போய் தான் நெதர்லாண்டுக்கு போய் இன்றைக்கி நம்ம கைக்கு கிடச்சிருச்சு. சார் அதே மாதிரி அந்த அகைன் ஒரு டீட்டெயில் சொல்ல முடியுமா சார்? அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க 21 செப்பேடுகள் இருக்குன்னு சொன்னீங்களா சார்? ஆமாம். அதில் 16 வந்து தமிழில் இருக்குது, 5 சான்ஸ்கிரிட் இருக்குன்னு சொன்னீங்களா சார்? அந்த 16 தமிழில் இருக்குல்ல சார்? ஆமாம். அது என்னென்ன டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? தமிழில் வந்துங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பரம்பரை சோழ வம்சத்தினுடைய அருமை, படைத்திறன், அதெல்லாம் இப்படி கொண்டு வந்த இப்படியெல்லாம் வந்து கங்கை கடாரம்லாம் கொண்ட நாங்கள் இத்தனாம் தேதி உள்ள விஜய சாம்ராஜ்யத்தில் உள்ள விஜயதுங்கன்கிறவருக்கு இந்த இதுக்கு நாங்கள் எழுதி கொடுத்த இந்த பட்டயம், இந்த பட்டயத்தின்படி எங்கள் ஆனமங்கலத்தை நீங்கள் வச்சுக்கலாம், முழுவதுமாக நீங்கள் தான் ஓனர் ஆனமங்கலத்துக்கு. அதில் உள்ள வரி வசூல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா வரி வசூலுங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 கோடி வருமானம் வரும். நெல் விளைச்சல் அந்த இடத்துல அது கணக்கு பார்த்திங்கன்னா 30-40 கோடி வரும். ஆனமங்கலம் அவ்வளவு செழிப்பான பூமி. அந்த செழிப்பான பூமியை வந்து அப்படியே புத்தவிகா இருக்குது. உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு கோயில் கட்டிங்க, அந்த கோயிலை சுற்றிலும் நிலங்களை வச்சு அன்றைக்கி நிலங்களை வச்சு தான் வருமானம், வேறு எந்த வருமானமும் வராது, உண்டியெல்லாம் வராது. அப்போ நிலங்களை வைத்து ஆயிரக்கணக்கான மரக்கால் நெல் வந்துச்சுன்னா அதை விற்று கோயில் செலவுகளுக்கு வச்சுக்குவாங்க. அதுக்காக சைவ நெறிக்கு திருவாரூருக்கு என்ன உதவியை செஞ்சாரோ ராஜேந்திர காலனுக்கு அதுக்கு முன்னாடி முற்கால சோளத்திலே வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி இருந்தார். முசுகுந்த சோழன் இருந்தான்.
முசுகுந்தன் சோழன் காலத்திலேயே வந்து 1000 ஏக்கரை வேலி கொடுத்தாச்சு திருவாரூருக்கு. 1000 வேலி அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி 6000 ஏக்கர். அதெல்லாம் இன்றைக்கி எங்கே போச்சு என்ன போச்சுன்னு தெரியல. வரலாற்றில் 1000 வேலினாலும் திருவாரூர் தியாகச பெருமானுக்கு. ஆக அந்த பேரலல் லைனில் தான் இதுக்கும் கொடுத்துருக்காரு. புதுக்கோட்டையிலாம் இந்த சைன மதத்துக்கும் அதே தான் கொடுத்துருக்காரு. சமணர்களுக்கும் ஒரே உதவி, பௌத்தத்துக்கும் ஒரே உதவி, சைவத்துக்கும் ஒரே உதவி, வைணவத்துக்கும் ஒரே உதவி. ஆக மத நல்லிணக்கத்தை தாங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், இந்த 3 சோழர்களும் தாத்தா அப்பன் பேரன் 3 பேரும் வந்து சமய நல்லிணக்கத்துக்கு எத்தனை உலகத்தில் உள்ள அரசர்கள் வந்தாலும் அவர்களுக்கு இணையான அரசர்கள் கிடையவே கிடையாது. அற்புதமான மன்னர்கள். இப்போ நீங்கள் தமிழ் சொல்லிட்டீங்களா சார், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ வடமொழியில் சான்ஸ்கிரிட்ல இருக்குல்ல சார், அது குறிப்பிட்ட சான்ஸ்கிரிட்ல இதே சாராம்சம் தாங்க. இந்த ஆனமங்கலங்கிறது வந்து அது நம்ம சான்ஸ்கிரிட் நமக்கு தெரியறதில்ல. அது ஆனமங்கலங்கிறதுல வந்து பிராமணர்களுடைய இடங்கிறது கண்டிப்பாக அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சமஸ்கிருதத்தில் எழுதுனாங்கன்னா மங்களம்னாவே வந்து பிராமணர்களுக்கு கொடுத்த இடம். அதில் வந்து மன்னன் வந்து ஒருவேளை மன்னன் வந்து அவர் என்ன எண்ணினாரோ என்ன செய்தாரோ எதுக்கு ஆனமங்கலத்தை செலக்ட் பண்ணார், ஏன்னா கண்டிப்பாக அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் மலேசி கடாரத்தில் இருந்தவங்க எங்களுக்கு நாகப்பட்டினம் அருகே எனக்கு இடம் கொடுங்கன்னு தான் கேட்டேன். நாகப்பட்டினத்துக்கு துறைமுகம் அவங்க நல்ல டெய்லி யூஸ் பண்ண பழகிட்டாங்க. அன்றாடம் கப்பல் வர்றதும் போகிறதுமா இருந்து மாமல்லபுரத்தை தாண்டி மாமல்லபுரம் வந்து கொஞ்சம் கடல் சீற்றத்தில் கொஞ்சம் கூட இருந்ததுனால நாகப்பட்டினம் போயிட்டாங்க. நாகப்பட்டினம் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினம் அருகாமையில் உள்ள வந்து தொண்டிக்கும் தூத்துக்குடிக்கும் நெருக்கமான இடம். அதனால் அடிக்கடி தொண்டி அந்த காலத்துலேங்க கடாரம்ங்கிற ஜாவா சுமத்ரா, நம்ம ஊர் மாமல்லபுரம், நாகப்பட்டினம், ராமநாதபுரத்தில் இருக்க தொண்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, இவையெல்லாம் வந்து சேர்ந்து கொழும்பு துறைமுகத்தோடு போகும். கொழும்புங்கிற துறைமுகம் இலங்கையில் உள்ள துறைமுகத்துக்கு போயிடும். அதுக்கு பேர் சிலாபம்னு பேர் அந்த காலத்தில். அது இப்போ சிலாவுன்னு மாற்றிட்டாங்க துறைமுகத்துக்கு பேர். சிலோனில் உள்ள சிலாவு தான் சிலான்னு மாறுது. சிலாவுங்கிறது பெரிய துறைமுகம். அது இப்போ நீர்கொழும்புன்னு மாற்றிட்டாங்க. கொழும்பு சிலாவுன்னு சொன்னது நீர்கொழும்புன்னு நமக்கு இடையில வந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் மாற்றி இப்போ சிலாவுன்னு மாற்றிட்டாங்க. வரலாற்றில் அது மறைஞ்சு போச்சு. ஆக சிலாபம், அதுக்கு பேர் சிலாபம். சிலாபம்னா சங்கு தொழில் எடுக்கிறது. சங்குக்கு பெரிய துறைமுகம், முத்துக்கும் சங்குக்கும் முத்து வகைக்கெல்லாம். அதனால் சிலாபம், தூத்துக்குடி, தொண்டி, நாகப்பட்டினம், மாமல்லபுரம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கங்கை கொண்டான் கடாரம் வென்றான்னு சொல்கிற சோழ மன்னர்களுக்கு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் அவர்கள் ஆண்ட வந்து ஒரு 150 ஆண்டுகளில் உலகத்தின் உச்சி சக்கரவர்த்தி அவங்க தான். வேறு யாரும் கீழே நாடுகளையும் மேலை நாடுகளையும் ஆண்டதில்லை. மேலை நாடுகளுக்கும் வியாபாரம் பண்ணாங்க, ரோமாபுரி ஊரிலும் வியாபாரம் பண்ணாங்க. ஆக ரோமாபுரி எந்த பக்கம் பிடிச்சாங்க, கிழக்கே வந்து கடாரம். மாமன்னர்கள் தமிழ் மன்னர்களுடைய தொன்மையும் அவர்களுடைய வரலாற்று சிறப்பையும் இந்திய வரலாறு சொல்ல மறுத்துருச்சு. இந்திய வரலாறு மறைச்சிருச்சு. அதெல்லாம் இப்போ கீழடி நாகரிகத்திலேருந்து இனிமேல் வரும், வெளியே வரும். எல்லாம் தமிழ் பண்பாடு தான் தெரியும். இதுக்கப்புறம் ஒன்றுனா வெளியே வரும் அப்படின்னு நம்பலாம். இல்லைங்க, இப்போயே தான் வந்துருச்சு. இனிமேல் வெளியே வந்துருச்சு. இனிமேல் நம்ம உண்மையை ஒத்துக்கணும். உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வரலாற்று பதிவு இப்போ இந்த செப்பேடெல்லாம் வந்து உண்மையாலுமே வட இந்தியர்கள் பார்க்கணும். வட இந்தியர்கள் பார்த்தா தான் அந்த செப்பேடு உங்களுக்கு வந்து 1600, 640, 650 தான் அந்த செப்பேடு எழுதி அது கொடுத்து. அது 1050 ராஜராஜ சோழன் காலத்து தான் செப்பேடு எழுதி கொடுத்துருக்கணும். அது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகள் அதை பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க செப்பேடு. 500 ஆண்டுகள் 1712 தானே ஃபாதர் கையில் கிடைக்குது. 1862 தானே லைடன் யூனிவர்சிட்டிக்கு போகுது. பார்த்திங்கன்னா ஒரு 550 ஆண்டுகள் வந்து செப்பேடு எங்கெங்கேயோ இருந்து இதை போய் போலி கீழின்லாம் சொல்லவே முடியாதுங்க. வச்சுருந்தவன் வந்து நெதர்லாண்ட்காரன். அவனுக்கு வந்து நமக்கு தமிழ்நாட்டையும் சமஸ்கிருதத்தையும் தூக்கி வைக்கணும் என்ன இருக்குது. தமிழினுடைய தொன்மை தெரியக்கூடாது. அது கொஞ்சம் எல்லாருக்கும் பொதுவான இந்தியர்களுடைய ஆத்திரம். தமிழ் தொன்மை தெரியக்கூடாது. ஏன்னா சமஸ்கிருதம்னு மூத்ததுன்னு சொல்லி அது ஒரு ஏமாற்று வேலை. இனிமேல் நடக்காது. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமங்கலம் செப்பேடுகளை பற்றி அதிக விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுக்கு பேர் ஆனைமங்கலம் செப்பேடு தாங்க. அது லைடன் செப்பேடுன்னு காப்பல் சொல்கிறாங்க. ஸோ ஆனைமங்கல செப்பேடுகளை பற்றி அதிக விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Velamal Engineering College, Computer Science Engineering. Admissions open for 2026.